ஹல்லேலூயா. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் அனைவருக்கும் எனது வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நேரத்திலும் நாம் நம்மை ஜீவனுள்ள பலியாக ஆண்டவருக்கு அர்ப்பணிக்க நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். பிரியமானவர்களே, என்னோடு கூட சேர்ந்து இந்த பாடலை பாடி நம்மை ஆண்டவருக்கு என்று அர்ப்பணிப்போம். படைக்கின்றேனே இந்த வேளை, அடியேனை திருச்சித்தம் போல ஆண்டு நடத்திடுமே. அடியேனை திருச்சித்தம் போல ஆண்டு நடத்திடுமே. ஏதும் நான் செய்திட இயலே, சேர்ப்பீரே வழுவாது என்னை, காத்துமக்காய் நிறுத்தி. சேர்ப்பீரே வழுவாது என்னை, காத்துமக்காய் நிறுத்தி. You deserve the glory and the honor as we lift our hands in worship. We lift your holy name. You deserve the glory and the honor, and we lift our hands in worship as we praise your holy name. For you are great. You do miracles so great. There is no one else like you. There is no one else like you. For you are great. You do miracles so great. There is no one else like you. There is no one else like you. பாத்திர மகிமை உமக்கே, எங்கள் கரங்களை உயர்த்தி
உமை என்றும் ஆராதிப்போம். துதிக்கு பாத்திர மகிமை உமக்கே. எங்கள் கரங்களை உயர்த்தி உமை என்றும் ஆராதிப்போம். நீ பெரியவர், அற்புதங்கள் செய்பவர், உம்மை போல யாரும் இல்லை, உம்மை போல யாரும் இல்லை. நீ பெரியவர், அற்புதங்கள் செய்பவர், உம்மை போல யாரும் இல்லை, உம்மை போல யாரும் இல்லை, உம்மை போல யாரும் இல்லை. இன்றும் ஆண்டவர் நம்மோடு கூட பேசும்படியாக ஒரு விசை தலை தாழ்த்தி ஜெபிப்போம். அன்பு தகப்பனே, எங்களோடு பேசுங்கப்பா. காரிய சித்தி உள்ளவர்களாக எங்களை மாற்றுங்க. உம்மை போல நாங்கள் பரிசுத்தமாக இருக்கவும், உம்முடைய வார்த்தைகளை தைரியமாக எடுத்து உரைக்கவும் எங்களுக்கு அதிகாரம் கொடுத்திருக்கிறீரப்பா. அந்த அதிகாரத்தை பயன்படுத்த கிருபை தாங்க. அதற்கு நாங்கள் செய்ய வேண்டியது என்ன என்பதை நீங்கள் எங்களுக்கு போதித்து நடக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். இயேசுவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென், ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இந்த நாளிலும் கூட சங்கீதம் 44:5 நாம் தியானிக்க போகிறோம். உம்மாலே எங்கள் சத்துருக்களை கீழே விழத்தாக்கி எங்களுக்கு விரோதமாய் எழும்புகிறவர்களை உம்முடைய நாமத்தினால் மிதிப்போம். எங்கள் சத்துருக்களை கீழே விழத்தாக்குவோம். எதனாலே? உம்மாலே எங்கள் சத்துருக்களை கீழே விழத்தாக்கி எங்களுக்கு விரோதமாய் எழும்புகிறவர்களை உமது நாமத்தினாலே மிதிப்போம். இது ஒரு வித்தியாசமான வாக்குத்தத்தம். ஆனால் இந்த செய்தியை பிசாசானவன் நாம் எல்லாரும் கேட்டுவிடக்கூடாது என்று சொல்லி எத்தனையோ தடைகளை அவன் உண்டு பண்ணி கொண்டே வந்தான். இன்றைக்கு தடைகளை தகர்க்கிறவர் இந்த சத்தியத்தை அறிந்து கொள்ளும்படியான வாய்ப்பை அவர் நமக்கு கொடுத்திருக்கிறார். பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையில் நாம் பல முயற்சிகளை செய்கிறோம். நம்முடைய முயற்சி வாய்க்காது என்று தெரிந்த போது நம் ஆண்டவரை சார்ந்து கொள்ளுகிறோம். அதிகமாய் ஜெபிக்கிறோம், அதிகமாய் ஆண்டவரோடு இருக்கிறோம், ஆண்டவருக்கு கீழ்ப்படிந்து நடக்க தீர்மானிக்கிறோம். நம்மால் கூடிய மட்டும் பாவத்திலிருந்து விலகி ஓடுகிறோம். ஆனாலும் நம்முடைய வாழ்க்கையில் பல பிரச்சனைகள் சூழ்ந்து கொள்ளுகிறது. ஏன் இந்த பிரச்சனை, ஏன் இந்த போராட்டம், ஏன் இந்த கஷ்டம், ஏன் இந்த துன்பம் என்று நாம் நமக்குள்ளே சிந்தித்து மாய்ந்து போகிறோம். ஏன் இப்படி சம்பவிக்கிறது? கடைசியில் நாம் ஒன்றை கண்டு கொள்ளலாம். ஏதோ ஒரு சம்பவம் இருக்கிறது, ஏதோ ஒரு காரியம் இதற்கு பின்புலத்திலே இருக்கிறது என்பதை நாம் அறிந்து கொள்ள முடியும். அதுதான் பாருங்கள், பிசாசானவன் இந்த பிரச்சனைக்கு பின்னாலே இருக்கிறான். இந்த பிசாசானவன் மிகுந்த தந்திரசாலியாய் இருக்கிறபடியினாலே அவன் மறைமுகமாய் நம்மை தாக்குகிறான். நேரடியாக மனிதர்கள் மூலமாய் நம்மை தாக்கி நம்மை சோர்வுற செய்து நம்மை ஆண்டவரை விட்டு எப்படியாவது பின் வாங்கிவிட வைக்க வேண்டும் என்று சொல்லி தீர்மானித்து கொண்டிருக்கிறான். மாத்திரமல்ல, எப்படியாவது நாம் கர்த்தரை தூஷித்து விட வேண்டும், முறுமுறுத்து விட வேண்டும். அதுதான் அவனுக்கு ஜெயம் அல்லவா? ஆகவே ஜனங்களை இப்படியாக அவன் தூண்டி விட்டு கொண்டு இருக்கிறான். ஆனால் இன்றைக்கு ஆண்டவர் நமக்கு அருமையாய் கற்றுக் கொடுக்கிறார். நாம் என்ன செய்ய வேண்டுமாம்? உம்மாலே எங்களுடைய சத்துருக்களை கீழே விழத்தாக்கி அவருடைய நாமத்தினாலே நாங்கள் அந்த சத்துருவை மிதிப்போம். இப்படி சொல்லுகிற வைராக்கியத்தை கர்த்தர் நம்முடைய உள்ளத்திற்குள்ளே கொடுக்கிறார். பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடி போவான். எப்படி எதிர்ப்பது? அவனை எப்படி எதிர்க்க வேண்டும்? முதலாவதாக அவர் அவனுக்கு சொல்லி கொடுக்கிறார், நீங்கள் மிதிக்க வேண்டும். நம்ம மிதிக்க வேண்டும், பல காரியங்களை நாம் மிதிக்க வேண்டும். மிதிப்பது என்று சொன்னால் நம்முடைய கால்களை அந்த பிரச்சனையின் மேலே அல்லது அந்த குறிப்பிட்ட அந்த பிசாசின் மேலே வைக்கும் பொழுது நாம் அவமானப்படுத்துகிறோம். அந்த பிசாசை நாம் அவமானப்படுத்துகிறோம். அந்த குறிப்பிட்ட காரியத்தை நாம் அவமானப்படுத்துகிறோம்.
அது ஒன்றுமில்லை, என்னுடைய காலுக்கு தூசியாக இருக்கிறது. ஆகவே தான் ஆண்டவர் சொன்னார், சீக்கிரத்திலே சாத்தானே உங்கள் கால்களின் கீழே அவர் மிதித்து போடுவார் என்று சொல்லி சீக்கிரத்திலே அதை செய்ய போகிறார். அவர் நமக்கு இப்படிப்பட்ட ஒரு அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார். உம்மாலே எங்கள் சத்துருக்களை கீழே விழத்தாக்கி எங்களுக்கு விரோதமாய் எழும்புகிறவர்களை உமது நாமத்தினாலே மிதிப்போம். இதுதான் ஒரு பேர் ஆயுதம். பாருங்கள், மறைமுகமாய் பிசாசு இருக்கலாம், அவன் நேரடியாய் தாக்கலாம். இன்றைக்கு அந்த பிசாசை நாம் அவனை எப்படி எதிர்க்க வேண்டும், அவனை எப்படி துரத்த வேண்டும், அவனை மிதிக்க வேண்டும், அவனை மிதிக்க வேண்டும் என்று ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். அப்படி மிதிப்பதற்கு நமக்கு என்ன உரிமை இருக்கிறதா என்றால், நமக்கு உரிமை அல்ல, நமக்கு அதிகாரமே கொடுக்கப்பட்டு இருக்கிறது. லூக்கா எழுதின சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம் சொல்லுகிறது, இதோ சர்ப்பங்களையும் தேள்களையும் மிதிக்கவும் சத்துருவினுடைய சகல வல்லமைகளையும் மேற்கொள்ளவும் உங்களுக்கு அதிகாரம் கொடுக்கிறேன், ஒன்றும் உங்களை சேதப்படுத்தாது. உங்களுக்கு அதிகாரம் கொடுக்கிறேன். நம்ம அநேக நேரத்தில் இந்த அதிகாரத்தை பயந்து போய் எடுத்துக்கொண்டு இருக்கிறோம். அதிகாரத்தை அதிகாரமாக எடுக்கிற பொழுது கர்த்தர் பெரிய காரியங்களை செய்ய போகிறார். அப்படி அதிகாரமாக எடுக்கும் போது நாம் அவனை மிதிக்க வேண்டும். ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சாத்தானை மிதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம் என்று அழகாக ஃபாதர் பெர்க்மான்ஸ் அவர்கள் பாடி இருக்கிறார்கள். பிரியமானவர்களே, நமக்கு மிதிப்பதற்கு ஆண்டவர் அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார். ஆண்டவரே எங்களுக்கு விடுதலை கொடும், விடுதலை கொடும் என்று சொல்லி நாம் அநேக நேரத்தில் கெஞ்சி கூத்தாடி கொண்டு இருக்கிறோம். ஆனால் ஆண்டவர் நமக்கு ஒரு பெரிய அதிகாரத்தை கொடுத்து, இந்த அதிகாரத்தை பயன்படுத்தி விடு என்று சொல்லுகிறார். நம்முடைய கால்களின் கீழே அழுத்தி பிடித்து கொள்வது தான் மிதிப்பது என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அநேக நேரத்தில் பிசாசுகளை விரட்டும் பொழுது அந்த பிசாசு பிடித்த மனிதர்களை ஒரு 10 மனிதர்கள் சேர்ந்து கூட அவர்களை பிடிக்க முடியாது. அந்த அளவுக்கு அவர்கள் ஆக்ரோஷமாய் இருப்பார்கள், ஆக்ரோஷமாய் எதிர்த்து வருவார்கள். பிள்ளைகள் எல்லாம் அப்படியே உருண்டு உருண்டு ஓடிக்கொண்டு இருப்பார்கள். நாம் எளிதாக எப்படி கட்டுப்படுத்த முடியும்? நம்முடைய 2 கால்களுக்கும் அடியிலே நாம் அப்படியாக லைட்டாக அதை அப்படி அழுத்தி பிடிக்கிற பொழுது பாருங்கள், அவர்களை அழுத்தி பிடிக்கிற பொழுது அவர்கள் எங்கேயும் ஓடவும் முடியாது, ஒளியவும் முடியாது. அதே இடத்துல ஆண்டவர் சுகத்தை கொடுத்து விடுவார், ஒரு விடுதலை அவர்கள் பெற்றுக்கொள்ள முடியும். பாருங்கள், எப்படியாய் அநேக அலைக்கழிப்புகள் வருகிற பொழுது நாம் எளிதாக இப்படி கட்டுப்படுத்தி விடலாம். இந்த பிசாசு பிடித்தவர்களை எளிதாக கட்டுப்படுத்தி விடலாம். ஆனால் இன்றைக்கு பிசாசு பிடித்தவர்களை அவர்கள் பலவிதமாக அதை விரட்டுகிறவர்கள் பலவிதமான காரியங்களை செய்து துன்பப்படுத்துவதை நாம் பார்க்கிறோம். கண்களை அழுத்துவது, காதுகளுக்குள்ளே எண்ணெயை விடுவது, இப்படியெல்லாம் செய்து அந்த குறிப்பிட்ட மனிதர்களை இன்னும் சோர்வுறச் செய்கிறார்கள், இன்னும் அவர்களை நோயுற்றவர்களாய் மாற்றி விடுகிறார்கள். ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், உம்மாலே இந்த சத்துருக்களை நாம் மிதிக்கும் பொழுது, ஆவியிலே மிதிக்கும் பொழுது, ஆவிக்குரிய ரீதியிலே அதை நாம் மிதிக்கும் பொழுது நாம் நிச்சயமாகவே ஜெயம் பெறுகிறவர்களாக இருக்கிறோம். இதை குறித்து வேதம் என்ன சொல்லுகிறது என்று பார்ப்போம் என்று சொன்னால், முதலாவதாக இந்த யோசுவா இப்படித்தான் மன்னர்களை, ராஜாக்களை தங்களுடைய கால்களின் கீழே அவன் மிதித்து போட்டான் என்று வாசிக்கிறோம். யோசுவா 10ஆம் அதிகாரம் 1 - 27 வரைக்கும் வாசிக்கும் பொழுது நாம் கிபியோனுக்கு விரோதமாய் எருசலேமின் ராஜா, எபிரோனின் ராஜா, எர்மூதின் ராஜா, யாகீசின் ராஜா, எக்லோனின் ராஜா ஆகிய 5 ராஜாக்களும் கூடிக்கொண்டு கிபியோனுக்கு முன்பாக அவர்கள் பாளையம் இறங்கினார்கள். யோசுவாவும் அவன் மனிதரும் கில்காலில் இருந்து அவர்கள் யுத்தம் பண்ணினார்கள் என்று வாசிக்கிறோம். கர்த்தர் யோசுவாவை நோக்கி, அவர்களுக்கு பயப்படாயாக, உன் கைகளில் அவர்களை ஒப்பு கொடுத்தேன், அவர்களில் ஒருவனும் உனக்கு முன்பாக நிற்பது இல்லை. யோசுவா 10ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்திலே வாசிக்கிறோம். கர்த்தர் அவர்களை இஸ்ரவேலுக்கு முன்னாக கலங்க பண்ணினார் என்று பார்க்கிறோம். இஸ்ரவேலுக்கு முன்னாக அவர் கலங்க பண்ணினாராம். அவர்கள் ஓடுகையில், அவர்கள் முறிந்து ஓடுகையில் வானத்திலிருந்து பெரிய பெரிய கற்கள் வந்து விழுந்ததாம். யோசுவா 10:12 சொல்லுகிறது, கர்த்தர் யோசுவாவுடனே பேசின பின்பு இஸ்ரவேல் கண்களுக்கு முன்பாக சூரியனே நீ கிபியோன் மேலும், சந்திரனே நீ ஆயலோன் பள்ளத்தாக்கின் மேலும் நிற்பாயாக என்று சொல்ல சொன்னார். பாருங்க, அவன் அப்படியே சொன்ன உடனே ஒரு பகல் முழுவதும் சூரியனும் சந்திரனும் அதே இடத்துல நிலைத்திருந்ததாம். இந்த பகல் முழுவதும் இவர்கள் முறியடித்தார்கள், சத்துருக்களை முறியடித்தார்கள். இப்பொழுது இந்த 5 ராஜாக்களும் ஓடிப்போய் ஒரு கெபியிலே ஒளிந்து கொண்டார்கள். இதை கேள்விப்பட்ட யோசுவா சொன்னான், ஒரு பெரிய கல்லை புரட்டி
அப்படியே அந்த கெபியின் வாயிலே வைத்து விடுங்கள். இப்பொழுது ஜனங்கள் முறிந்து ஓடட்டும். எல்லாம் யுத்தம் முடிந்த பின்பு யோசுவா அந்த 5 ராஜாக்களையும் வெளிப்பட பண்ணி ஒரு காரியத்தை செய்ததை நாம் பார்க்கிறோம். யோசுவா 10:25 சொல்லுகிறது, யோசுவா அவர்களை நோக்கி, நீங்கள் பயப்படாமலும் கலங்காமலும் பலத்த மனதுடன் இருந்து நீங்கள் யுத்தம் பண்ணுங்கள். உங்கள் சத்துருக்களுக்கெல்லாம் கர்த்தர் இப்படி செய்ய போகிறார். எப்படி செய்ய போகிறாராம்? யோசுவா 10:24 சொல்லுகிறது, யோசுவா இஸ்ரவேலின் யுத்த மனுஷரின் அதிபதிகளை உங்கள் கால்களை இந்த ராஜாக்களுடைய கழுத்துக்களின் மேல் வையுங்கள் என்று சொன்னார். அதிபதிகளை பார்த்து, நீங்கள் எல்லாரும் இந்த ராஜாக்களின் மேல் உங்கள் கால்களை வையுங்கள், உங்கள் கால்களை வையுங்கள், கழுத்துகளின் மேல் வையுங்கள், உங்கள் கால்களை இவர்களுடைய கழுத்துக்களின் மேல் வையுங்கள். அப்படின்னா என்ன அர்த்தம்? இதுவரைக்கும் அவன் பெரிய ராஜாவாக இருந்தான். இது ஒரு பெரிய அவமானம். அவர்கள் எல்லாரும் கீழே விழுந்து கிடக்கும் பொழுது, படுத்து இருக்கும் பொழுது, அந்த செயலற்ற விதமாய் நிந்திக்கும் அவமானத்திற்கும் ஏதுவாய் அவர்களை கால்களை அந்த கழுத்துகளின் மேல் வைக்க செய்து அவர்களை அவமானப்படுத்தின பின்பு அவன் 5 பேரையும் வெட்டி போட்டான் என்று சொல்லுகிறோம். பாருங்கள், ஆண்டவர் அவர்களை கலங்க பண்ணினார், ஆண்டவர் அவர்களை ஒப்பு கொடுத்தார். ஆனால் இந்த அதிபதிகளுடைய கால்களை வைத்து அவமானப்பட செய்தார். இதுதான் அவமானப்படுத்த செய்தார். இதை தான் ஆண்டவர் நமக்கு அருமையாக கற்றுக் கொடுக்கிறார். நாங்கள் உம்மாலே எங்கள் சத்துருக்களை கீழே விழத்தாக்கி உமக்கு விரோதமாய் எழும்புகிறவர்களை உமது நாமத்தினாலே மிதிப்போம். இரண்டாவதாக நாம் தாவீதை குறித்து வாசிக்கிறோம். 1 சாமுவேல் 17ஆம் அதிகாரத்திலே அங்கே கோலியாத்து, பெலிஸ்த தேசத்து கோலியாத், அவன் பெரியவனாய் நின்று கொண்டு இருக்கிறான். அவனுடைய ஈட்டியெல்லாம் பெரியதாக இருக்கிறது. இஸ்ரவேலின் தேவனை நிந்தித்து கொண்டு என்னோடு போரிட வாருங்கள் என்று சொல்லி அழைப்பதை நாம் பார்க்கிறோம். எல்லாரும் பயந்து போயிருக்கும் பொழுது தாவீது தன்னுடைய சகோதரர்களை பார்ப்பதற்காக அவன் போர் முனைக்கு வருகிறான். என்னை நீங்கள் அழைத்து போங்கள், நான் அவனோடு கூட சண்டை போடட்டும் என்று சொல்லி எல்லாரிடத்திலும் சொல்லி பார்க்கிறான். கடைசியில் சவுல் ராஜாவிடத்தில் வந்து சொல்லுகிறான். சவுல் ராஜாவினுடைய வெளி தோற்றத்தை பார்த்து, உன்னால் முடியாது, நீ இளைஞனாக இருக்கிறாய் என்று சொன்ன பொழுது அவன் சொன்னான், நான் என்னுடைய தகப்பனுடைய ஆடுகளை மேய்த்து கொண்டு இருந்த பொழுது ஒரு விசை சிங்கம் வந்தது, ஒரு விசை கரடி வந்தது, அதன் வாயினின்று நான் ஆட்டை மீட்டு கொண்டேன் என்று சொன்னான். பாருங்கள், ஆகவே இந்த பெலிஸ்தன் எம்மாத்திரம் என்று சொல்லி அவன் என்ன செய்தான் பாருங்கள். சவுலின் ஆடையை தரிப்பிக்கும் பொழுது அவனால் அதை ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. அதற்கு அந்த அப்பியாசம் இல்லை என்று சொல்லிவிட்டு அவன் ஏற்கனவே பழக்கின அந்த கவின் கல்லை எடுத்து கொண்டான். ஒரே ஒரு கல்லை எடுத்து அந்த பெலிஸ்தனுடைய நெற்றியிலே அவன் உருவ எறிந்தான் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். பாருங்கள், ஏன் அப்படி அவனுக்கு உள்ளே அப்படி ஒரு வைராக்கியம் வந்தது? இஸ்ரவேலின் தேவனை நிந்தித்தபடியினாலே, அவருடைய நாமத்தினாலே வருகிறேன் என்று சொல்லி அவன் ஒரே கல்லினாலே அவனை அடித்தான். பாருங்கள், என்ன நடந்தது? அந்த கல் அவனுடைய நெற்றியிலே உருவ விழுந்தது. அப்போது என்ன நடந்திருக்கும்? பின்னால் விழுவாங்க. ஆனால் இந்த கோலியாத் முகங்குப்புறவாய் விழுந்தான் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அவன் முகங்குப்புற விழுந்தான் என்று சொல்லி வாசிக்கிறோம். 1 சாமுவேல் 17ஆம் அதிகாரம் 51ஆம் வசனம் சொல்லுகிறது, தாவீது பெலிஸ்தன் அண்டையிலே ஓடி அவன் மேல் நின்று அவனுடைய பட்டயத்தை எடுத்து அதை உரையில் இருந்து உருவி அவனை கொன்று அதனாலே அவன் தலையை வெட்டி போட்டான். அவனுடைய தலையை வெட்டி போட்டான் என்று சொல்லி நம்ம அவன் மேலேயே நின்று அப்போ என்ன நினச்சிருப்பான்? அவன் கழுத்து மேலே, அவன் மேலே அவனை மிதித்தான். தாவீதுக்கு கீழே, அவனுடைய கால்களுக்கு கீழே இருக்கிறது யாரும்? இப்போ கோலியாத்து. ஆண்டவர் இன்றைக்கு அப்படித்தான் சொல்கிறார், கோலியாத்தை போல பிசாசு இருக்கலாம், நமக்கு கால்களுக்கு கீழாக நம்ம மிதிக்க போடுகிற அந்த தைரியத்தையும் அந்த அதிகாரத்தையும் கர்த்தர் இன்றைக்கு கொடுக்கிறார். அவருடைய நாமத்தினாலே மிதிப்போம். யோசுவா அப்படி செய்தான், தாவீது அப்படி செய்தான். யாருடைய நாமத்தினால்? இயேசு என்பவருடைய நாமத்தினால். இயேசுவும் அப்படி செய்தார். அப்படி செய்து நமக்கு ஒரு மாதிரியை கொடுத்தார். பாருங்கள், அவர் நமக்காக ஒரே தரம் பலியிடப்பட்டார் என்று சொல்லி நாம் வாசிக்கிறோம். சங்கீதம் 110:1 சொல்லுகிறது, கர்த்தர் என் ஆண்டவரை நோக்கி, நான் உம்முடைய சத்துருக்களை பாதபடியாக்கி போடும் வரைக்கும் நீர் என்னுடைய வலது பாரிசத்தில் உட்காரும் என்று சொன்னது உண்டே என்று சொல்லி வாசிக்கிறோம்.
என்னுடைய வலது பார்சல் சத்துருக்களை பாதபடியாக்கும் வரைக்கும். இயேசுவின் பாதத்தின் கீழே பிசாசானவனை ஆண்டவர் மிதித்து போடுகிறார். ஆகவே தான் நாம் இயேசுவின் நாமத்தினாலே மிதிப்போம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. லூக்கா 23:25 சொல்லுகிறது, அவர்கள் கேட்டுக்கொண்டபடியே பரபாசை அவர்கள் விடுதலையாக்கி இயேசுவையோ சிலுவையில் அறைந்தார்கள் என்று சொல்லி நாம் வாசிக்கிறோம். பாருங்க, சிலுவையில் அறைவது எதற்காக? அந்த பிசாசை கால்களின் கீழே கொண்டு வருவதற்காக. 1 கொரிந்தியர் 15:25-26 நாம் வாசிக்கிறோம், எல்லா சத்துருக்களையும் தமது பாதத்திற்கு கீழாக்கி போடும் வரைக்கும் அவர் ஆளுகை செய்ய வேண்டியது இருந்தது. எல்லா சத்துருக்களையும் தமது பாதத்திற்கு கீழாக்கி அவர் போட்டார். பரிகரிக்கப்படுகிற கடைசி சத்துரு மரணம் என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கிறது. பிரியமானவர்களே, 1 கொரிந்தியர் 15:27 சொல்லுகிறது, சகலத்தையும் அவருடைய பாதத்திற்கு பிதாவானவர் கீழ்ப்படுத்தினார் என்று சொல்லி எல்லாவற்றையும் அவருடைய பாதத்திற்கு கீழ்ப்படுத்தினார். இயேசு என்ற நாமம் உடையவருக்கு பாதத்திற்கு, தம்முடைய ஒரே பேரானவருடைய குமாரனின் பாதத்திற்கு கீழே அவர் எல்லா சத்துருவையும் அவர் கீழாக்கி போட்டார். எபேசியர் 1:22 சொல்லுகிறது, எல்லாவற்றையும் அவருடைய பாதங்களுக்கு கீழ்ப்படுத்தினார். எல்லாவற்றையும். அப்போ நம்ம எப்படி மிதிக்க வேண்டும்? முதலாவதாக அவருடைய நாமத்தினால் நம்ம மிதிக்கிறோம். யோசுவா அப்படித்தான் சத்துருக்கள் மேலே அவன் மிதித்தான், சத்துருக்களை மிதித்தான். தாவீது சத்துருவை மிதித்து போட்டான். இப்பொழுது இயேசு எல்லாவற்றையும் மிதித்து போட்டார். ஆகவே அவருடைய நாமத்தை பயன்படுத்த வேண்டும். இன்றைக்கும் நாம் அவருடைய நாமத்தை பயன்படுத்த வேண்டும் என்று சொல்லி நம் ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். அவருடைய நாமத்தினாலே மிதிப்போம். மல்கியா 4:3 சொல்லுகிறது, துன்மார்க்கரை மிதிப்பீர்கள், இதை செய்யும் நாளிலே அவர்கள் உங்கள் உள்ளங்கால்களின் கீழ் சாம்பலாயிருப்பார்கள். நம்ம என்ன செய்யணும்? மிதிக்கணும், அவ்வளோதான். அவர் அதை செய்யும் நாளிலே. பிசாசானவன் எப்போ ஆண்டவரை பார்த்து சொல்லுவான், என்னை கெடுக்கவா வந்தீர் என்று சொல்லி. அசுத்தாவிகளை துரத்தும் போது அவைகள் இப்படி கூச்சலிடும், எங்களை கெடுக்கவா, காலத்திற்கு முன்பு எங்களை கெடுக்கவா வந்தீர் என்று சொல். ஆண்டவர் அதை செய்யும் நாளிலே நம்முடைய உள்ளங்கால்களின் கீழே அதை சாம்பலாக்குவார் என்று சொல்லி நாம் வாசிக்கிறோம். பிரியமானவர்களே, எத்தனை பேர் இன்றைக்கு பிசாசிலே கட்டப்பட்டவர்களாய் காணப்படுவார்கள். இந்த அனுபவத்தினுடைய நீங்களும் கூட கடந்து வந்திருக்கலாம். ஏதோ ஒரு காரியம் நம்முடைய வாழ்க்கையிலே கூட இருக்கிறது என்று சொல்லி வந்திருக்கலாம். அது ஏவலாக இருக்கலாம், நீங்கள் நம்பாத சத்ருவாக இருக்கலாம். நாம் மனிதர்களை தேடிக்கொண்டிருப்போம். ஆனால் இந்த மனிதர்களோ நமக்கு எதிராக எப்படிப்பட்ட காரியங்களை செய்வார்கள்? செய்வினைகள், மாந்திரிகங்கள் இதை மூலமாக செய்து கொண்டே இருப்பார்கள். நாங்கள் அநேக நேரங்களிலே நாங்கள் கேள்விப்படுகிறோம், சில பிரபலமான ஊழியக்காரர்களுக்கு விரோதமாக ஒரு கூட்ட மக்கள், ஒரு கூட்ட மாந்திரிக வல்லமை படைத்தவர்கள் அவர்களுக்கு எதிராக இப்படி செய்து கொண்டே இருப்பார்களாம். எப்படியாவது அந்த குடும்பத்தில் குழப்பம் வந்து விட வேண்டும், அவருடைய ஊழியம் நின்று விட வேண்டும். இதுதான் அவர்களுடைய ஒரே நோக்கம். அவர்களுக்கும் தனிப்பட்ட எந்த வழக்குகளும் இல்லாவிட்டாலும் கூட ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படக்கூடாது. அதற்காகத்தான் இன்றைக்கு எல்லா விதத்திலையும் பிசாசானவன் நல்ல ஊழியக்காரர்களுக்கு விரோதமாக அவன் எழும்பி நிற்கிறதை பார்க்கிறோம். எப்பொழுதும் யூடியூப் மூலமாக எப்படியாவது அவர்களுடைய மனதிலே கஷ்டத்தை கொடுத்து விட வேண்டும் என்று சொல்லி ஒரு சில ஜனங்களை தூண்டி விடுவதை பார்க்கிறோம். அப்படி அந்த மந்திரவாதி சொல்லி கொண்டு இருக்கிற எல்லாரும் சேர்ந்து நாங்கள் எல்லாரும் யாகம் செய்வோம். இந்த இந்திய தேசத்திலே உள்ள அல்லது இந்த தமிழ்நாட்டிலே உள்ள அல்லது இந்த தெருவிலே உள்ள இந்த நகரத்திலே உள்ள ஊழியக்காரர்களை எல்லாரும் அடங்கி விட வேண்டும், எல்லாரும் அழிந்து போய்விட வேண்டும். இதுதான் அவர்களுடைய நோக்கமாக இருக்கும். பாருங்கள், அப்படியானால் ஒரு சாதாரண மனிதனுக்கு பொறாமை கொண்ட மனிதர்கள் என்னவெல்லாம் செய்வார்கள் பாருங்கள். அதன் அடிப்படை காரியம் என்ன? பொறாமை.
அவர்கள் நன்றாய் இருக்கிறார்கள் என்ற பொறாமை, இவர்களுக்கும் அவர்களுக்கும் எந்த சம்பந்தமும் இருக்காது. ஆனாலும் பொறாமை கொண்ட ஜனங்களை பிசாசானவன் அப்படி தூண்டி விடுவதை நாம் பார்க்கிறோம். அவன் மறைமுகமாக இருக்கலாம், நேரடியாக இருக்கலாம், ஆனால் அவருடைய நாமத்தினாலே நாம் மிதிப்போம். அவருடைய நாமத்தினாலே அந்த சத்துருக்களை மிதிப்போம். முதலாவது அவருடைய நாமத்தினாலே நாம் ஜெயம் எடுக்க முடியும். இரண்டாவதாக பாருங்கள், வெளிப்படுத்தின விசேஷம் 12ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம் சொல்லுகிறது, ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தினாலும் தங்கள் சாட்சியின் வசனத்தினாலும் அவனை ஜெயித்தார்கள். ஆட்டுக்குட்டியின் ரத்தம் விசேஷமான இயேசுவின் ரத்தம். அந்த ரத்தம் இன்றைக்கும் நமக்காக பரிந்து பேசி கொண்டிருக்கிறது. ஆபேலின் ரத்தம் பேசினவைகளை காட்டிலும் அதிகமானவைகளை பேசுகிற ரத்தம். அந்த ரத்தம் பூமியிலே விழுந்தது, பூமி தன் வாயை திறந்தது. பாருங்கள், அன்றைக்கு பூமி வாயை திறந்து நீ அந்த ரத்தத்தை வாங்கி கண்டாயோ என்று சொல்லி ஆண்டவர் சொன்னார். ஆபேலின் ரத்தம் பேசினவைகளை காட்டிலும் அதிகமானவைகளை பேசுகிற ரத்தம். ஆபேலின் ரத்தம் இந்த பூமியிலே விழுந்தது. ஆண்டவர் இன்றைக்கும் தம்முடைய ஒரே பேரானவருடைய குமாரனின் இரத்தத்தினாலே நம்மை மீட்டெடுத்திருக்கிறார். அந்த ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தினாலே நாம் ஜெயம் பெற முடியும். பிரியமானவர்களே, என்னுடைய அம்மா ஒரு பள்ளியிலே வேலை செய்தார்கள். அது கிறிஸ்தவ பள்ளி அல்ல. அங்கே ஆண்டவரை குறித்து ஒரு வார்த்தையும் சொல்ல முடியாத ஒரு இடம். ஆனால் பாருங்கள், அங்கே சிறு பிள்ளைகள் தான், 8ஆம் வகுப்பு படிக்கிற பிள்ளைகள் தான் இருப்பார்கள். சில பிள்ளைகள் சில நேரத்தில் அவர்கள் இந்த பிசாசினாலே பிடிக்கப்பட்டு விடுவார்கள். அப்படி என்றால் அவர்களுக்கு வருவது முதல்ல வலிப்பு நோய் போல அது காட்டும். வலிப்பு நோய் எல்லாம் நோயாக இருக்காது, அநேக நேரங்களிலே அது பிசாசுக்கு சம்பந்தப்பட்டதாகவே இருக்கும். அப்படி இருக்கும் பொழுது பாருங்கள், அந்த பிள்ளைகள், சிறு பிள்ளைகள், அவர்கள் தானாக நடிக்க தெரியாது அவர்களுக்கு. ஆகவே இதை பிசாசு வந்தாலும் அது தானாக தான் அது அவர்கள் அப்படி செயல்படுவார்கள். அப்போ எங்கள் அம்மா போய் அது பக்கத்தில் நின்று அந்த பிள்ளைகளை, அவர்கள் தலைமை ஆசிரியராக இருந்தபடியினாலே அவர்கள் தூக்கும் பொழுது பாருங்கள், அந்த பிள்ளைகள் இப்படி கூச்சலிடுவார்கள், ஐயோ எரிகிறதே எரிகிறதே என்று சொல்லி. எங்கிருந்து எரிகிறது, சும்மா கையை தானே வச்சு தூக்குறோம் அப்படின்னு பார்த்தா எங்கள் அம்மா போட்டிருக்க அந்த செயினில் இருக்கிற அந்த சிலுவை பாருங்கள், அவர்களுக்கு அங்கே அது ஒரு அக்கினியாக எரியும். பாருங்கள், அந்த அக்கினியாக ஆண்டவர் அப்படியாக லகுவாக அந்த பிள்ளைகளை அந்த அக்கினியிலிருந்து, அக்கினியினாலே அந்த பிள்ளைகளை விடுதலை செய்வதை நான் பார்த்திருக்கிறேன், நான் கண்டிருக்கிறேன். பாருங்கள், எப்படியாக ஆண்டவருடைய அந்த ஆட்டுக்குட்டியின் ரத்தம் அக்கினியாக அவர்களுக்கு இருக்கிறதே. பாருங்கள், அந்த இரத்தத்தின் வல்லமை. இன்றைக்கும் இயேசு தம்முடைய இரத்தத்தை சிந்தி இருக்கிறார், அந்த இரத்தத்தினாலே விலை கிரயமாய் வாங்கி இருக்கிறார். ஆகவே பிசாசுக்கு நம்ம மேலே அதிகாரம் இல்லை, ஆளுமை இல்லை. அவரே நம்முடைய சரீரத்தை கொடுத்திருக்கிறார், அவரே நமக்கு உயிரை கொடுத்திருக்கிறார், அவரே நமக்கு ஜீவனை கொடுத்திருக்கிறார், அவரே நமக்கு ஆவியை கொடுத்திருக்கிறார், அவரே நமக்கு ரட்சிப்பை கொடுத்திருக்கிறார். பிசாசுக்கும் நமக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. அவனுக்கு எந்த விதத்திலும் நம்மிடத்தில் அவனுக்கு பங்கு இல்லை. பிரியமானவர்களே, ஆண்டவர் நமக்கு வாக்கு தத்தங்களை கொடுத்திருக்கிறார். கடைசியாக அவருடைய வசனத்தினாலே நாம் மேற்கொள்ளுவோம். சாட்சியின் வசனத்தினாலே அவருடைய சித்தத்தை அவர் நமக்கு வாக்கு தத்தமாக கொடுத்திருக்கிறார். இந்த வாக்கின் படி நான் செய்வேன் என்று சொல்லி இருக்கிறார். ஆகவே அந்த வாக்கு தத்தங்கள் ஆமென்றும் ஆமேன் என்றும் இருக்கிறது. அந்த வாக்கு தத்தங்களை பிடித்துக் கொள்வோம். கர்த்தர் செய்ய நினைத்தது தடைப்படாது, கர்த்தர் செய்ய நினைத்தது தடைப்படாது. அவர் சொன்னதை செய்யும் வரைக்கும் கைவிடாது இருப்பார். இந்த சத்துருக்களை நாம் கீழே விழத்தாக்கி நம்முடைய கால்களினாலே அதை மிதித்து போடும்படியான அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார். எந்த அதிகாரத்தினாலே? அவருடைய நாமத்தினாலே, இயேசுவின் நாமத்தினாலே நாம் மிதிப்போம். ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தினாலே நாம் ஜெயம் எடுப்போம். அவருடைய சாட்சியின் வசனத்தினாலே நாம் ஜெயம் எடுப்போம். பிரியமானவர்களே, ஒன்றும் நம்மை சேதப்படுத்தாது. அவர்கள் சர்ப்பங்களை எடுப்பார்கள், சாவுக்கு ஏதுவான ஒன்றை குடித்தாலும் அது ஒன்றும் சேதப்படுத்தாது. உங்களுக்கு விரோதமாக உருவாக்கப்படுகிற எந்த ஆயுதமும் வாய்க்காதே போகும் என்று சொல்லுகிறார். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையானவர்களே, உங்களுக்கு விரோதமாக உருவாக்கப்படுகிற எந்த ஆயுதமும் வாய்க்காதே போகும். இன்றைக்கு யூத தேசத்துக்கு மேலே, இஸ்ரவேல் தேசத்துக்கு மேலே எந்த ஒரு போர்க்கணையை, எந்த விதமான அம்புகளை, எந்த விதமான ராக்கெட்டுகளை செலுத்தினாலும் அங்கே இருக்கிற டோம் அப்படியாக அது மறைத்து கொள்ளுமா. நம்முடைய ஆண்டவர் நமக்காக இப்படி அருமையான ஒரு மறைவிடத்தை அவர் வைத்திருக்கிறார். உன்னதமானவருடைய நிழலிலே தங்குகிறவன், சர்வ வல்லவருடைய உன்னதமானவரின்
மறைவிலே இருக்கிறவன் சர்வ வல்லவருடைய நிழலிலே தங்குவான் என்று சொல்லப்பட்டபடி அவர் நமக்கு நிழலாய் இருப்பார். அவர் பறந்து காக்கிற பட்சிகளைப் போல நம்மேல் அவர் ஆதரவாய் இருப்பார். பறந்து காக்கிற பட்சிகளைப் போல இருப்பார். சங்கீதம் 60:12 சொல்லுகிறது, தேவனாலே நாங்கள் பராக்கிரமம் செய்வோம், அவரே எங்கள் சத்துருக்களை மிதித்து போடுவார். அவரே எங்கள் சத்துருக்களை மிதித்து போடுவார். எங்களுக்கு விரோதமாக செயற்படுகிற ஒரு ஆயுதமும் வாய்க்காதே போகும் என்று தைரியமாய் சொல்லுவோமா? அப்படியே கண்களை மூடி ஆண்டவருக்கு ஒப்பு கொடுப்போமா? தகப்பனே, ஆண்டவரே எங்களுக்கு ஒரு பெரிய அதிகாரத்தை கொடுத்திருக்கிறீரப்பா. நாங்கள் இப்படி செய்ய போகிறோம். உம்மாலே எங்கள் சத்துருக்களை விழத்தாக்கி எங்களுக்கு விரோதமாய் எழும்புகிறவர்களை உமது நாமத்தினாலே நாங்கள் மிதிப்போம். எங்கள் தேவனால் பராக்கிரமம் செய்வோம், அவரே எங்கள் சத்துருக்களை மிதித்து போடுவார். எந்தெந்த வீடுகளிலே, எந்தெந்த குடும்பங்களிலே, எந்தெந்த தனிப்பட்ட மனிதனுடைய வாழ்க்கையில் பிசாசானவன் எழும்பி நிற்கிறானோ, இன்றைக்கு நாங்கள் எல்லாரும் சேர்ந்து மிதிக்கிறோம். எல்லாம் ஆண்டவரை சாம்பலாகி போகட்டும். நீரப்பா எல்லாவற்றையும் சாம்பலாக்கி போடுகிறபடியினால் உமக்கு கோடி ஸ்தோத்திரம். துன்மார்க்கரை மிதிப்பீர்கள், இதை செய்யும் நாளிலே உள்ளங்கால்களின் கீழ் சாம்பலாய் இருப்பார்கள் என்ற வார்த்தை அப்படியே பலிக்கட்டும் அப்பா. இயேசுவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென், ஆமென். ஆராதனை இயேசுவுக்கே.